ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, ஆதார் நம்பர் இல்லாமல் என்ரோல்மெண்ட் நம்பர் இதை வச்சு எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆதார் சைட்டுக்குள்ளே உள்ளே போய்க்கிறோம். இதில் உள்ளே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் வரும். நம்ம இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் ஆதார்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஆதார் நம்பருக்கும் ஆதார் நம்பர் கொடுத்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஆதார் செலக்ட் பண்ணிங்க. அடுத்து என்ரோல்மெண்ட் ஐடி, இது புதுசாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா என்ரோல்மெண்ட் ஐடி நம்பர்னு இருக்கும், அதை கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் டேட், நீங்கள் என்ன டேட்டில் போய் அப்ளை பண்ணீங்களோ அந்த டேட்டு அண்ட் டைமு இதெல்லாம் கொடுத்துங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் ஐடின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆதாரில் ஒரு விர்ச்சுவல் ஐடின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை வச்சு டவுன்லோட் பண்ணுறதுன்னா இது அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐடிங்கிறது பார்த்தீங்கன்னா வெளியில் நீங்கள் ஆதார் அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை நீங்களே சேஞ்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுப்பாங்க. அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் வச்சு இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டீட்டெயில் என்டர் பண்ணிட்டு நீங்கள் சென்ட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி கொடுத்து வெரிஃபை அண்ட் டவுன்லோட் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆதார் டவுன்லோட் ஆயிரும். இந்த ஆதார் நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும் பிடிஎஃப்ல. அது பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் அனீஷ்குமார் அப்படின்னா, நீங்கள் பிறந்த வருஷம் 1989னா உங்கள் பாஸ்வேர்டு ANIS1989 இதை யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ.